வணக்கம் பானு. அதாவது தாய்லாந்து நாட்டிலிருந்து பெருமளவு போதைப் பொருள் கடத்தி கொண்டு அதிகாரிகள் சென்னை விமான நிலையத்தில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது இலங்கையில் இருந்து சென்னை வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம், அதில் வந்த பயணி ஒருவர் மீது சந்தேகம் ஏற்பட்டது. அந்த பயணியை தாய்லாந்து நாட்டிலிருந்து இலங்கை வழியாக சென்னைக்கு வந்துவிட்டு இங்கிருந்து உள்நாட்டு விமானம் மூலமாக பெங்களூர் செல்ல இருந்தார். அந்த பயணியை உடைமைகளை சுங்க அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது பயணியிடம் உணவுப் பொருட்கள், பாக்கெட்டுகள், பதப்படுத்தப்பட்ட ஹெராயின் பொருட்கள், கஞ்சா 2.8 கிலோகிராம் இருந்ததை கண்டுபிடித்தனர். அதன் சர்வதேச மதிப்பு ரூபாய் 2.8 கோடி ஆகும். இதையடுத்து பயணியை கைது செய்து விசாரணை நடத்தினர். இந்த பயணி போதைப் பொருள் கடத்தும் கும்பலிடம் கூலிக்காக இந்த கடத்தலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அதற்காக போதை கடத்தும் கும்பல் இடம் இருந்து இவர் ரூபாய் 1.2 லட்சம் பணம் பெற்றதும் தெரிய வந்துள்ளது. எனவே கடத்தலில் ஈடுபட்ட பயணியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னை வந்த சரக்கு விமானம் ஒன்றில் பரிசு பொருட்கள், பாக்கெட்டுகள் என்று குறிப்பிடப்பட்ட 2 பார்சல்களை சுங்க அதிகாரிகள் ஸ்கேன் செய்து பார்த்தபோது அதில் உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா 1 கிலோ இருந்ததை கண்டுபிடித்தது பறிமுதல் செய்தனர். அதன் சர்வதேச மதிப்பு ரூபாய் 1 கோடி இருக்கும். இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து இந்த பார்சல் யாருக்கு வந்தது என்று குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே கடந்த மே மாதத்தில் இதே போல தாய்லாந்து நாட்டிலிருந்து இலங்கை சென்னை வழியாக பெங்களூருக்கு கடத்த முயன்ற ரூபாய் 6 கோடி மதிப்புடைய 6 கிலோ ஹைட்ரோபோனிக் உயர் ரக கஞ்சாவை சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பயணி ஒருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் கடந்த 2 மாதங்களில் அடுத்தடுத்து நடந்த சுங்க சோதனையில் தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னை வழியாக பெங்களூருக்கு கடத்த முயன்ற ரூபாய் 10 கோடி மதிப்புடைய 10 கிலோ ஹெராயின் போனிக் கஞ்சா போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது. மேலும் இந்த கடத்தல் கும்பலை சேர்ந்த 2 பயணிகளை கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பானு.